ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போட் க்ரீவ் ஸ்டாஃப் இன் இந்தியன் நேவி 2025. போட் க்ரீவ் ஸ்டாஃப், போட் அப்படின்னா படகு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். க்ரீவ் அப்படின்னா குழு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? குழுவினர். போட் க்ரீவ் ஸ்டாஃபை வந்து இந்தியன் நேவி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜேபிஜி ஷார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. இது குரூப் சி வேக்கன்சியாக இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க, பாருங்கள். இந்தியன் நேவி இதில் கிளியராக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். டெலகிராமில் இந்த ஜேபிஜி இமேஜ் இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி ஜேபிஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். வீடியோவில் கரெக்டாக தெரியல அப்படின்னா கீழே வீடியோ செட்டிங்ஸில், யூடியூப் செட்டிங்ஸில் 720p அந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஹையர் குவாலிட்டியில் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிங்க, பாருங்கள். Indian Navy invites application for the post of boat crew staff classified as Group C non-gazetted non-industrial அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ, நல்லா பாருங்கள், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டு அப்ளை ஆன்லைன் த்ரூ இந்தியன் நேவி வெப்சைட் www.joinindiannavy.com.government.in www.joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். அது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ஓப்பன் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சிராக், லாஸ்கர், ஃபயர்மேன், டாப்பாஸ், இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ஓகேங்களா? ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட் மும்பையில் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட் மும்பையில் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வந்து வேக்கன்சி தேவைப்படுதோ அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். டெம்பரரி கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். நிறைய பேர் இந்த மாதிரி குரூப் சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெம்பரரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது டெம்பரரி கிடையாது. அது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். ஸோ செலெக்ஷனில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முதல்ல ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல்னால் இந்த ஹைட்டு வெயிட்டு அதை செக் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ட்ரேடு அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மாதிரி. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். எல்லா குரூப்ஸுக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இப்படி தான். இப்போ போஸ்டிங் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் வேக்கன்சி சிராக் ஆஃப் லாஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூசிஆர் எல்லா கேட்டகிரிக்கும் வேக்கன்சி இருக்குது. டோட்டல் வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க. 57 வேக்கன்சி டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்கர், இதுக்கு டோட்டலாக 182 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபயர்மேன், போட் க்ரீவ், ஓகேங்களா? படகு குழுவினர், அதாவது ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் படகு குழுவினரில் ஃபயர்மேன் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக ஒரு 73 வேக்கன்சி அதை கேட்டகிரி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டாப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கே தெரியல, நான் கூகுளில் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? டாப்பாஸ் அப்படின்னா அது என்ன போஸ்டிங் அப்படின்னே தெரியல. பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மற்ற போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்த லாஸ்ட்டு டாப்பாஸ் போஸ்டிங்க்கு வந்து 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த டாப்பாஸில் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு 6 வேக்கன்சி சம்திங் கொடுத்துருக்காங்க. 3, 4, 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ரி 18லேருந்து 56 இருக்கும். பேசிக் சேல்ரி 18,000 இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பாருங்கள், என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 25, மினிமம் 18லேருந்து 25க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
சிராக் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணி சிராக் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கீழே இருந்து பார்க்கலாம். டாப் பாஸ் இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் இருந்தால் போதும். அடிஷ்னலாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி வந்து அவசியம் இல்லை. ஃபயர்மேன் அதாவது போட் அதாவது படகு குழுவினரில் இந்த ஃபயர்மேன் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் சர்டிஃபிகேட் அதாவது ஸ்விம்மிங் நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் அது போக சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருக்கணும். 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் இருக்கணும். அடுத்து லாஸ்கர் இதுக்கு 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் இருக்கணும். 1 இயர் அது சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து சிராக் ஆஃப் லாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th பாஸ் பண்ணி சிராக் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இதுதான். அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை, நான் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதில் கரெக்டாக அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் தான் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இல்லை அப்படின்னா அப்படியே தான் நிற்கும் இல்லைங்களா. அதான் அந்த ஸ்டெப்பை முடிக்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதில் ஃபில் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. அப்ளிகேஷனும் அடுத்த கட்டத்துக்கு போகாது. நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு டாப் பாஸுக்கு இல்லை. ஃபயர்மேன் லாஸ்கர் சிராக் வந்து கேட்டிருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறப்ப நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதில் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஜேபிஜி இமேஜ் தான். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அப்போ கேட்குறவங்க என்ன உங்களுக்கு இதுவா எப்படி சொல்கிறது, நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம், நீங்கள் எதுவும் வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது உண்மை தான். பட் நான் ஒரு சில இஷ்யூஸில் வந்து போயிட்டுருக்கு எனக்கு. அது கிளியர் ஆகிட்ட பிறகு நானே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. அது என் ஒர்க் லோடு தான். நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் லோடு காரணமாக என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அது ஒரு சாக்காக நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ரிப்ளை பண்ணுறது என்னோடய கடமை. இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது சம்மந்தமாக ரிப்ளை பண்ணோம் இல்லைங்களா. ரிப்ளை பண்ணாதது என்னுடைய தவறு தான். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வீடியோ போடுறோம், நம்மளை நம்பி இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, பட் நம்ம ரிப்ளை பண்ணுறது இல்லையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க தான் செய்யுது. இனிமேல் அதுக்கு இடமில்லை, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி வர இப்போ என் சேனலில் அப்ளை வீடியோ வர்றது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒர்க் லோடால் என்னால் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் இந்த மார்ச் மந்தில். ஏன்னா இப்போ நான் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது ஆஃபீஸில் தான் நான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆகிடுவேன். நீங்கள் கேட்டது எல்லாமே நான் அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எனக்காக பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ். ஓகே.